Cakaplah. Jakim.tv menyatukan ummah global. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சலாம் சத்து மலேசியா. அன்பான ரசிக பெருமக்களே, அனைவரும் நலமா? இறை அருளால் மீண்டும் ஒரு குத்வா நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த வாரம் நாம் காணவிருக்கும் இடம் வரலாற்று சிறப்புமிக்க மலாக்கா மாநகரமாகும். அங்கு நடத்தப்பட்ட பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியை கண்டு மகிழவிருக்கிறோம். நம்முடைய நாட்டின் வரலாற்றில் மலாக்காவுக்கு எவ்வளவு சிறப்பான இடம் உண்டு என்பதை நாம் அறிவோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வரலாறு தொடங்கிய மாநிலம் என்று கூட சொல்லலாம். அதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அந்த தொடக்க காலத்திலேயே இஸ்லாமும் அடியெடுத்து வைத்து அதன் பாதையிலேயே பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் வளர்ந்து ஓங்கின. வரலாற்று சிறப்போடும் பொருளாதார மேம்பாட்டோடும் சேர்ந்து வளர்ந்த இன்னொரு துறை அறிவு வளர்ச்சியாகும். முக்கியமாக மலேசிய முஸ்லிம் இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட அறிவு தேட்டமாகும். அதன் தொடர்ச்சியாகவும் பொருத்தமாகவும் தான் இந்த மாநிலத்துக்கு இளைஞர் மாநிலம் என்ற புகழும் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த வரிசையில் கலோங் ஷேலே என்ற பகுதியில் பெலியா 3K என்ற தலைப்பிலான இளைஞர் பட்டறை ஒன்று கடந்த வாரம் நடைபெற்றது. அதனை மலேசிய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆதரவோடு கபிமா எனப்படும் இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கம் ஏற்று நடத்தியது. மலாக்கா மாநகரிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கலோங் பகுதி நகர்ப்புற சத்தம், அசுத்தம், நெரிசல் போன்ற தொல்லைகளிலிருந்து விலகியுள்ள ஓர் அழகான சுற்றுலா தலமாகும். அதனால்தான் அமைதியாக நடத்த வேண்டிய இந்த பட்டறைக்கு இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இளைஞர் குழு என்று சொன்னவுடன் இளையோர் மத்தியில் நிலவும் பிரச்சனைகள் இயற்கையாகவே நம் சிந்தனைக்கு எட்டிவிடுகின்றன. இன்றைய உலகமய போக்கு நமது இளைஞர்களின் வாழ்க்கை சூழலை பல மாதிரி மாற்றி அமைத்துள்ளதை நாம் அறிவோம். நமது நாட்டின் எதிர்கால தூண்களாக கருதப்படும் நமது இளைஞர்கள் அறிவு பாட்டையில் மிகவும் கம்பீரமாக நடைபோடுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட பல இளைஞர்கள் பின்தங்கி நிற்பதையும் காணவே முடிகிறது. நவீன பாதையில் மட்டுமின்றி சிந்தனை போக்கிலும் பலர் பின்தங்கி நிற்கிறார்கள். அதைவிட பரிதாபம், அவர்களில் பலர் தேவையற்ற ஆவல்களுக்கும் ஆசைகளுக்கும் இலக்காகி தங்கள் நேரத்தையும் அறிவையும் விரயம் செய்கிறார்கள். சொந்த உழைப்பால் மட்டுமே உயர முடியும், முன்னேற வேண்டும் என்ற அல்லாஹ்வின் விருப்பத்தை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். ஆகவே இறை அடியார்கள் சொல்லும் அறிவுரைப்படி தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பருக்கை சோற்றுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் நல்லவர்களாக இளைஞர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். பெலியா 3K என்ற இந்த பட்டறை ஜனவரி 22 தொடங்கி 24ஆம் நாள் வரை 3 நாட்களுக்கு நடைபெற்றது. 18 வயது முதல் 30 வயது வரைக்குமான கிட்டத்தட்ட 110 பேர் இதில் பங்கேற்றனர். இவர்கள் மலாக்காவையும் கோலாலம்பூரையும் மட்டுமின்றி தீபகற்ப மலேசியா முழுவதையும் சேர்ந்த இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கபிமாவின் ஏற்பாட்டிலான இந்த பட்டறையின் நோக்கம் சமுதாய இளையோரிடையே ஏற்படும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும்
கையாள்வது எவ்வாறு என்ற பயிற்சி வழங்குவதுதான். இந்த பட்டறையில் 4 பல்வேறு தலைப்புகளிலான சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் இறுதியிலும் பங்கேற்போர் தங்கள் குழுக்கள் சார்பில் கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பினார்கள். எந்த ஒரு பிரச்சனை எழுந்தாலும் அதனை ஒரு குழுவாகவும் ஒத்துழைப்போடும் கடமை ஆற்றுவது எவ்வாறு என்பதை இந்த நிகழ்ச்சிகள் அறிவுறுத்தின. பங்கேற்பாளர்கள் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி விவாத தலைப்பு வழங்கப்பட்டது. அந்த விவாதங்கள் மூலம் இளைஞர் குழுக்கள் ஒவ்வொரு குழுவின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்தன. இளைஞர் இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் தங்கள் இயக்கத்தை பற்றியே முதலில் சரியாக தெரிந்து கொள்வதுதான். இளைஞர் சமுதாயத்திற்கு இஸ்லாமிய அடிப்படையில் பொருளாதாரத்துறை ஈடுபாட்டை வளர்ப்பது அடுத்த முக்கியமான குறிக்கோளாகும். ஓர் இயக்கம் என்றால் அதற்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயலவை உறுப்பினர்களை கொண்ட ஒரு செயற்குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த இயக்க செயலவை ஒற்றுமையாகவும் பொறுமையோடும் இணைந்து பாடுபட்டால்தான் அதன் நோக்கம் வெற்றி பெறும். அத்தகைய பக்குவமும் தகவல் ஊடகமும் ICT எனப்படும் கணினி அறிவாற்றலும் இருந்தால்தான் மனிதர்களின் சிந்தனையை ஈர்க்க இயலும். இந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் நடப்பு பிரச்சனைகளை எளிதாக கையாளும் செல்வாக்கு வெற்றி பெறும். கணினி அகப்பக்கம் போன்ற ஊடகம் பெரியவர்களை மட்டுமின்றி இளையோரையும் மாற்றி அமைக்க வல்ல சாதனமாகும். குடிமை உணர்வும் சமய அறிவும் குறைவாக இருந்தால் சமுதாயத்தில் நாசங்களே விளையும். அதிலும் எல்லா தகவல்களையும் கை விரல் நுனியில் சாதிக்கும் சாதனமான அகப்பக்க ஆற்றல் எதையும் எளிதாக சாதிக்க வைக்கிறது. அதனால்தான் இந்த பட்டறையின் 2வது அங்கத்தில் இடம்பெற்ற சொற்பொழிவு தகவல் ஊடகங்களின் சவால்கள் பற்றியும் இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள வசதிகள் வாய்ப்புகள் குறித்தும் பேசியது. அதனை என்ஜே இஷாக் பின் டாலிப் என்பவர் நடத்தினார். தகவல் ஊடகத்தை பற்றிய விரிவான விளக்கம் அளித்த அவர் அத்துறையில் எவ்வளவு துணிச்சல் தேவை என்பதையும் விளக்கினார். குறிப்பாக பத்திரிகைகள் போன்ற ஊடகம் பெரிய சவால்களையும் போட்டிகளையும் எதிர்நோக்குவதால் அதனை சமாளிக்கும் துணிச்சல் இளைஞர்களுக்கு வேண்டும் என்றார் அவர். ஊடகத்துறையில் ஈடுபட விளையும் இளைஞர்கள் குறிப்பாக பத்திரிகை தர்மத்தையும் அதற்கு தேவையான பண்பு நலன்களையும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பத்திரிகைகளில் வரும் கட்டுரைகள் அல்லது செய்திகள் சமுதாயத்தையே மாற்றிவிடக்கூடியவை. பங்கேற்கும் இளைஞர்கள் இது குறித்து பல கேள்விகளை பேச்சாளரிடம் எழுப்பினார்கள். இந்த அங்கம் முடிந்த கையோடு பேச்சாளருக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. அன்று மாலை 3வது சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கியது. தொழில்துறையில் இளைஞர்களின் வளர்ச்சி என்ற தலைப்பிலான சொற்பொழிவை நிகழ்த்தியவர் ஸ்ரீ ஷாபண்டார் ஜெயா மலேசியா சின்ரியான் பர்ஹாட்டின் என்ஜே நூர் சஹார் ஒஸ்மான். இந்த அங்கம் இளைஞர்களின் வியாபாரத்துறை ஈடுபாட்டில் தீவிரம் காட்டியது. மிக இளமையிலேயே வாணிகத்தில் ஈடுபட்ட தமது சொந்த பின்னணியை விளக்கி தம்மால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்பதையும் அதற்கு எவ்வளவு அர்ப்பணிப்பும் தியாகமும் தேவை என்பதையும் அவர் விளக்கி பேசினார். Dewasa kini kita sering terdengar pelbagai masalah tentang remaja-remaja. Oleh yang demikian, saya berpendapat setiap remaja perlu ada satu matlamat di dalam hidup ini. Remaja perlu menetapkan satu matlamat dan mengejar matlamat tersebut sehingga berjaya. Kita percaya untuk mengejar sesuatu matlamat terdapat berbagai rintangan, berbagai risiko, berbagai cabaran. Oleh yang demikian, para remaja semua perlu kuat semangat, cekal, tabah dan berani mengambil risiko untuk mencapai kejayaan.
Seperti yang saya tekankan sebelum ini, para remaja perlu ada sesuatu wawasan yang jelas tentang kehidupan.